முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் அதிமுக முதலமைச்சர் வேட்பாளராக ஐயா ஓபிஎஸ். நான் சொல்லலைங்க, பொதுமக்கள் சொன்னாங்க. அவங்க என்ன பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு இடத்துல ஒரு 10 பேர் கூடியிருக்கிறாங்க, உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை ஒருத்தர் சொல்கிறாரு, அதிமுக இந்த வட்டம் 2வது இடம் பிடிக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல், 3 நாளுக்கு போயிடும் போல் அப்படிங்கிறாங்க. எதை வச்சு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு கட்சி வந்துருச்சு, அதிமுக வேற பிளவாக இருக்குது, இப்படி இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு இருக்கிறாங்களே தவிர அந்த கட்சியை பலப்படுத்துறதுக்கான வேலையை யாருமே பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தர் சொல்கிறார். 3வதாக ஒருத்தர் சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அப்படி ஒன்றும் அதிமுக வலிமையாலாம் இல்லை, அவருக்கு பொதுச்செயலாளர் வேணும்னு சொல்லிவிட்டு இந்த கட்சியை பிளவுபடுத்திட்டாரு, இந்த தொடர்ந்து ஒரு தோல்வியில் கொடுத்துட்டு வர்றாரு. இப்படி இருக்கும்போது ஒன்று சேராமல் ஆட்சியை பிடிப்போம்னு சொன்னால் எப்படிங்க, அதெல்லாம் முடியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு இடத்துல ஒருத்தர் தெளிவான ஒரு கருத்தை வைக்கிறார். இப்போ ஓபிஎஸ் இருக்கார் அப்படின்னா அவருக்கும் ஒரு செல்வாக்கு இருக்குது. அவர் செல்வாக்கு இல்லாமல்லாம் ராமநாதபுரத்துலேருந்து 33% வாக்கெல்லாம் வாங்கலை. அப்படி செல்வாக்குள்ள ஒரு தலைவர்லாம் வெளியில் வச்சுட்டு அதிமுக ஜெயிக்கணும்னா எப்படிங்க ஜெயிக்கணும்? இப்போ பாருங்கள், செங்கோட்டையனை கூட கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறாங்க. இப்போ அதிமுக நல்லா தானே இருந்துச்சு, இந்த பிளவுக்கு யார் காரணம்? எடப்பாடி பழனிசாமி தானே, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இப்போ ஒற்றை தலைமைக்கு வரணும்னு சொல்லி தானாங்க இந்த மாதிரிலாம் பண்ணார். இப்போ அதிமுக பிளவு நோக்கி போயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடர் தோல்வியில் கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த தொடர் தோல்வியில் கொடுத்துட்டே வந்தால் எப்படி அதிமுக 2வது இடத்துக்கு வரும், 3-4 இடத்துக்கு தானே போகும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஒன்று சொல்கிறாரு. இப்போ 2026 டிசம்பர் வரைக்குமே அவங்களுடைய பதவிக்காலம் இருக்குது. ஓபிஎஸ் என்ன எனக்கு தலைமை பதவி கொடுங்க அப்படின்னு சண்டை போட்டுட்ருக்காரு. அது இல்லை, எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த அந்த விதியை, தொண்டர்களுக்கு கொடுத்த அந்த உரிமையை நீங்கள் பறிச்சிட்டீங்க. அதை நீங்கள் திரும்பியும் பழைய நிலைமைக்கு அதிமுகவினுடைய சட்ட விதிகள் இருக்கணும்னு சொல்லி தானே ஒரு தர்மீகத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. இல்லை, நான் அதிமுக தலைமைக்கு நான் தான் வருவேன் அப்படின்னா சொல்லி போட்டி போடுறாரு. அது இல்லை, அதிமுகனுடைய தலைமையாக 2026 டிசம்பர் வரைக்கும் இருந்தாலுமே அவர் தலைமைக்காக அவர் போட்டியிடல, தொண்டர்களின் உரிமைக்காக அவர் இப்போ தர்மீகத்தை நடத்திட்டு இருக்காரு. இப்போ அம்மா காலத்தில் 3 முறை முதலமைச்சர், அதாவது எப்படின்னா அம்மா மறைவுக்கு பின்னாடி ஒரு முறையும், அம்மா இருக்கும்போது 2 முறையும் முதலமைச்சராக இருந்தார். அம்மா மறைவுக்கு பின்னாடி முதலமைச்சராக இருக்கும்போது இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையை தீர்த்து வச்சார், சென்னையில் குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வச்சார், வரதா புயல் வந்த இடம் தெரியாமலேயே தடம் தெரியாத அளவுக்கு அதெல்லாம் நிர்வாகம்லாம் சிறப்பாக தானே பண்ணார். அவர் நல்ல ஆட்சியை தானே கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ அவரை கீழே இறக்கிட்டுட்டு நம்ம மாற்ற ஒருத்தரை கொண்டாந்து வைக்கும்போது தானே இங்கே பிரச்சனை உருவாகுது. இல்லை, அவர் சிறப்பாக ஆட்சியை நடத்தலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் ஏதாவது ஒன்று செய்யலாம். அவர் சிறப்பாக ஒரு ஆட்சியை மக்களுக்காக கொடுத்துட்டு வர்றாரு. அப்படிப்பட்டவரை நீக்கிட்டு இன்னொருத்தரை கொண்டாந்து அந்த இடத்துல வைக்கணுங்கும்போது தான் இங்கே பிரச்சனை உருவாச்சு. இருந்தாலும் ஓபிஎஸ் சிறப்பாக ஆட்சி நடத்தினாங்க. அம்மா இருக்கும்போது 2 முறை முதலமைச்சர் பதவியை கொடுத்தாங்க. கொடுத்த பதவி என்ன பண்ணாங்க? அதில் எந்த விதமான களங்கமும் இல்லாமல் அம்மா வந்த உடனே திருப்பி கொடுத்தாருல்ல. அப்போ அவர் விசுவாசமாக இருக்கிறதுனால தானே திருப்பி கொடுத்தாரு. இதை எப்படின்னா பொதுமக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இதை நான் உங்கள்கிட்ட நான் இட்டுக்கட்டிலாம் எதுவும் பேசலை, நடந்த நிகழ்வுகள் நான் சொல்கிறேன். ஒரு இடத்துல ஒரு 10 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையா ஒவ்வொரு ஆங்கிளில் பேசுகிறாங்க. ஓபிஎஸ் என்ன தான் செஞ்சாருன்னு சொல்லிட்டு அவரை நீக்கினீங்க. அப்போ தமக்கு பிடிக்கல அப்படின்னா யாரை வேணாலும் கட்சி விட்டு நீக்கிட்டு நான் ஆட்சியை பிடிப்பேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படிங்க நடக்கிற காரியமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அவர் முதலமைச்சர் இருந்த காலத்தில் இந்த ஆளுக்கு கொள்ளையடிச்சாங்க, இவங்க கொள்ளையடிச்சாங்க அப்படின்னா இருக்குது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் தான் எல்லாரும் கொள்ளையடிச்சாங்க, எல்லாம் அவங்க மேலே இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையெல்லாம் விசாரணை நடத்தினாங்க. அதில் இன்னொருத்தர் சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி திமுகவுடைய பிடிமா தாங்க வேலை செய்கிறாரு அப்படிங்கிறாரு. நமக்கு கேட்கும் போதே நமக்கு ஏன்னா இந்த அளவுக்கு அரசியல் பேசுகிறாங்க இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சது. அவர் சொல்கிறாரு, திமுகவுடைய பிடிமா தாங்க எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரு. திமுக தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாங்க, கொடநாடு வழக்கு சம்மந்தமாக 90 நாட்களில் உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து நாங்கள் தண்டனை வழங்குவோம், நீதியின் முன் நிப்பாற்றி தண்டனை வாங்கி தருவோம்னு சொன்னாங்கல்ல. எங்கே செஞ்சாங்க? எடப்பாடி பழனிசாமி அந்த கொடநாடு வழக்கு தப்பிக்கிறதுக்கு தானே நீதிமன்றம்லாம் போனார். என்னை இணைச்சி பேசுகிறாங்க, இனிமேல் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடை வாங்கணும்னு சொல்லி தானே போனார்.
அப்போ அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அதெல்லாம் வந்து அவர் ஒன்றுமே பண்ணலையே. 4 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார்ல, அவர் என்ன செஞ்சார்? அம்மா அம்மான்னு கத்துறாருல்ல, நான் தான் அம்மா ஆட்சியை கொண்டு வர போகிறேன், நான் தான் கட்சி அப்படின்னு சொல்லி பேசுகிறார்ல, அம்மாவுக்காக அவர் என்னங்க செஞ்சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்கிறார். அதெல்லாம் உண்மைதான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிட்ட தானே அதிமுகவுடைய சின்ன கொடி எல்லாமே வந்து இருக்குது, ஓபிஎஸ் கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதிமுகங்கிற கட்சி கொடி சின்ன ஒருத்தர்கிட்ட இருந்து அவங்க வந்து தலைமையாக வந்துடுவாங்களா? இப்போ எல்லா தேர்தலையும் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். ஜெயிச்சட்டா இருந்தார், தோத்துட்டு தானே இருந்தார். இப்போ நமக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குல்ல. நம்மளாம் வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து எம்ஜிஆருக்கு ரசிகராக இருந்தோம், அதுக்கப்புறம் வந்து கட்சியில் இருந்தோம். இப்போ எம்ஜிஆருக்காக இரட்டை இலட்சத்தில் ஓட்டு போட்டோம், அதுக்கடுத்து அம்மா வந்தாங்க, அம்மாவுக்காக நம்ம வந்து ஓட்டு போட்டோம், அவங்களாம் வந்து வெற்றி பெற்றாங்க. அது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுல்ல. இப்போ அதிமுக ஆட்சி அமையுது அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷம், தொண்டனா நமக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி கட்சி இப்போ இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு போகிறாரு, தோல்வி நோக்கி கொண்டு போகிறாருன்னா அப்போ நமக்கு கஷ்டமாக இருக்கல. நம்மளும் ஒரு அதிமுக தொண்டனாக இருக்கிறோம், நம்ம வந்து கஷ்டப்படுறோம்ல. ஏன் இப்படி எடப்பாடி பழனிசாமி பண்ணுறாரு அப்படின்னு நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கலாம்னு. அதில் இன்னும் ஒருத்தர் சொல்கிறாரு, கட்சி இருக்குல்ல, எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கார், அவர்கிட்ட தேர்தலில் வந்து தோல்வி தானே சந்திக்கிறாரு, மற்றபடி கட்சி எந்த இடத்தையும் விட்டு கொடுக்கல, திரும்பி அம்மா மாதிரி வந்துடுவார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அதுக்கு இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு, அம்மா மாதிரி எப்படிங்க வர முடியும்? அம்மா வந்து ஒரு ஆளுமை, அவங்க வந்து வெற்றியோ தோல்வியோ ஒரு இடத்துல வந்து தோண்டு விழுந்துட்டாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து எந்திரிச்சிருவாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமினால் எந்திரிக்க முடியலையே. அவர் தலைமையில் சந்தித்த தேர்தல் பூரா பாருங்கள், தொடர் தோல்வி தானே கொடுத்துருக்குறாங்க. அம்மாவோடு எடப்பாடி பழனிசாமினா அதை இணைச்சி பேசாதீங்க, ஒப்பிட்டே பேசாதீங்க. அம்மா வேறு லெவலு, அம்மாலாம் வந்து மலை மாதிரி, இவங்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமினா ஒரு மடுவுக்கு சமம். எங்கே ஒப்பிட்டு பேசுகிறீங்க? எடப்பாடி பழனிசாமியோடலாம் அம்மாவோடலாம் வந்து இணைச்செல்லாம் பேசாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறார். அதில் இன்னொருத்தர் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாகவே பேசுகிறார். இப்போ எடப்பாடி பழனிசாமியில் கட்சி கொடி சின்னம் எல்லாம் இருக்குது, தென் மாவட்டங்களில் முக்கியமானவங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஆதரவாக இருக்கிறாங்க, கொங்கு மண்டலத்துலேயும் ஆதரவாக இருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே வந்து நிர்வாகிகள் கட்டமைப்புலாம் அவர் பின்னாடி தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஆதரவாக பேசுகிறார். எடப்பாடி தாங்க அடுத்து முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அடித்து பேசுகிறாரு. அதுக்கு இன்னும் ஒருத்தர் சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாட்டில் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான், கடைசி வரைக்கும் பேசுங்க, கடைசி நாள் ஓட்டு பதிவாகிற வரைக்கும் பேசுவீங்க, ஓட்டு எண்ணிக்கை அன்னைக்கு கூட பேசுங்க, எண்ணி முடிஞ்ச பின்னாடி தலையில் துண்டை போட்டு போக போகிறீங்க, இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறார். நீங்கள் எப்படி இதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா, தென் மாவட்டங்களில் உங்களுக்கு ஓட்டு கிடைக்காது, அதிமுகவுக்கு டெல்டா மாவட்டங்களில் ஓட்டு கிடைக்காது. இன்றைக்கி வந்து கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட முகமாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களை கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க. எதுக்கு கட்சியை விட்டு நீக்கினார் செங்கோட்டையனா? கட்சி ஒற்றுமையாக இருக்குன்னு சொன்னது ஒரு தப்பா? அப்போ கட்சி ஒற்றுமையாகவே இருக்கக்கூடாது, நம்ம மட்டும் பொதுச் செயலாளராக இருந்துக்கணும்னு சொல்லி போனால் அப்போ எதை நோக்கி ஒரு அரசியலை கொண்டு வராரு? அப்போ இவர் எப்படிங்க வந்து முதலமைச்சர் வர முடியும்? கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையை நான் கட்சியை விட்டு நீக்கிட்டு நான் ஜெயிச்சிருவேன் பண்ணால் இந்த முறை பாருங்கள் கொங்கு மண்டலமே மிகப்பெரிய இழப்பை சந்திப்புங்க அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறார். அப்போ இதுக்கு என்னதாங்க தீர்வு அப்படின்னு சொல்லி இன்னும் ஒருத்தர் கேட்குறாரு. மொத்தம் 10 பேரில் ஒவ்வொருத்தலாம் மாற்றி இதை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பிஜேபி ஒருத்தர் சொல்கிறாரு, பிஜேபி பீகாரில் தேர்தல் முடிஞ்சிச்சு, இப்போ வந்து பிஜேபி அதிகமான இடங்கள் வந்து பிடிச்சிருச்சு, இப்போ நிதிஷ்குமார் முதலமைச்சராக வரப்போகிறாரு, அவங்களுடைய ஆட்சி வந்து அங்கே நடக்க போகுது, அங்கே முடிஞ்சா இனி அடுத்து தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, அதற்கான வேலைகளை வந்து பார்ப்பாங்க. பிஜேபி அவங்க கட்சி வளர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும்ல. இப்போ அதிமுக ஜெயிக்கணுங்கிறது நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே தான். திமுகவும் என்ன நினைக்கிறாங்க, அதிமுக தான் 2வது பிளேஸில் இருக்கணும், நம்ம வந்து திராவிட கட்சிகள் தான் நேருக்கு நேரம் மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குது. அப்போ அதிமுக வந்து இப்போ இன்றைக்கி இருக்க சூழ்நிலை யார் தலைமையில் இருக்கலாம் அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்களை வந்து தலைமையால் வச்சிடலாம். செங்கோட்டையன் வந்து கொஞ்சம் சாஃப்டான ஆள், கட்சி வந்து வழி நடத்தக்கூடியவர். 72லேருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட அரசியலில் இருக்கிறவர், தொடர்ந்து வந்து தேர்தலை வந்து சந்திச்சுக்கிறாரு. கழகத்தினுடைய மூத்த முன்னோடி, கொஞ்சம் அனுபவமும் கொஞ்சம் ஜாஸ்தி. அவரை தெரியாத ஆட்கள் யாரும் கிடையாது. ஓரளவு வந்து கட்சியை வந்து வழிநடத்திட்டு போவார், நல்லபடியாக வழிநடத்தி போவார். அதுக்கடுத்து வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தி நீங்கள் தேர்தல் சந்திச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தோல்வி தான். செங்கோட்டையன் அதிமுகவுடைய தலைமை பொறுப்புக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி நீங்கள் களத்துக்குள்ளே போனாலும் தோல்வி தான். ஏன்னா தென் மாவட்டங்களாக இருக்கட்டும், இது வட மாவட்டங்களாக இருக்கட்டும், டெல்டா மாவட்டங்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து அவருக்கு ஓட்டு விழுகாது. அந்த 10.5% இடஒதுக்கீடுல முக்குளத்தூர் உள்ள கடுப்பில் இருக்கிறாங்க. இந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுத்து நம்மளால் அனுபவிக்க முடியலன்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் நமக்கு துரோகம் மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வட மாவட்டத்தில் இருக்க வன்னியர் பூரா கடுப்பில் இருக்கிறாங்க. அப்போ இப்படிலாம் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி நிப்பாட்டினா அவர் வந்து முதலமைச்சர்னு சொல்லி ஓட்டு கேட்டு போனால் யாராவது ஓட்டு போட்டு போகிறாங்களா? அதுவும் வந்து போட மாட்டாங்க. அப்போ இதுக்கு ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா,
ஓபிஎஸ் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கலாம். இது நான் சொன்னதில்லை, இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. இது முதலமைச்சராக வேட்பாளரை வந்து ஓபிஎஸ் வந்து அறிவிக்கலாம். ஏன்னா அம்மா இருக்கும்போது 2 முறை முதலமைச்சராக இருந்தார், மறைவுக்கு பின்னாடியும் 1 முறை முதலமைச்சராக இருந்தார். நல்லா தான் ஆட்சி வந்து செஞ்சார். நீண்ட நாள் வந்து யாருமே வந்து அவர் கையில் வந்து கொடுக்கல. அந்த அம்மா மறைவுக்கு பின்னாடி கொடுத்த அந்த 6 மாத காலத்துலேயும் பார்த்திங்கன்னா சிறப்பாக தான் ஆட்சி நடத்தினார். ஓபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளர் வந்து தேர்தலில் சந்தித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓட்டு விடுவோம். இப்போ கொங்கு மண்டலம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ செங்கோட்டையன் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்துடுவாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லும்போது முக்குளத்தோருடைய வாக்குகள் எல்லாமே அதிகமாக வந்துடும். பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணிக்குள்ளே சேர்த்து அவங்க வந்து தேர்தல் சந்திச்சாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்கிறார். உண்மையிலேயே ஒரு நல்ல ஐடியாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே நமக்கு தெரியுறது என்ன அப்படின்னா, இப்போ செங்கோட்டையன் தலைமை பொறுப்புக்கு வந்துட்டார் அப்படின்னா அரசியல் அனுபவமும் எல்லாமே இருக்குது. இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நல்ல அனுபவம் வந்து இருக்குது. அப்போ இவங்க 2 பேருமே வந்து இந்த அதிமுக அரசியலை கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறது வந்து நமக்கு வந்து தெரியுது. அதில் சொல்கிறது அவங்க அதை தான் சொல்கிறாங்க. செங்கோட்டையன் கையில் கட்சியை கொடுங்க, முதலமைச்சர் வேட்பாளர் ஓபிஎஸ் பாட்டுங்க, கண்டிப்பாக திமுக ஈஸியாக வீழ்த்திடலாம்னு சொல்லி பேசுகிறாங்க. அது கொஞ்சம் நமக்கு சந்தோஷமாக இருந்தது. நன்றி, வணக்கம்.